Hi everyone, welcome to Indian Takeout Recipes. இன்னைக்கு நாம வெஜ் கொலாம்பூரி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த சைட் டிஷ் வந்து சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுறது தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒரு மகாராஷ்டிரா டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் அரை கப் போட்டுக்கோங்க. பீன்ஸ் அரை கப் போட்டுக்கோங்க. கேரட் அரை கப் போட்டுக்கோங்க. அடுத்து நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன், அதுவும் அரை கப் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹாஃப் குக் பண்ணால் போதும். எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் குக் பண்ணால் போதும். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா 50% குக் ஆனால் போதும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு சின்னமன் ஸ்டிக்கு, bayleaf, ஸ்டார், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. காஷ்மீர் ரெட் சில்லி 2 போட்டுக்கோங்க. ரெட் சில்லி வந்து 1 போட்டுக்கோங்க. கொரியாண்டர் சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரா 1 டீஸ்பூன் போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெட் சில்லி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கசகசா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஃப்ரெஷ் கோக்னட் வந்து 1/3 கப் எடுத்திருக்கேன், அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலராக மாறணும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இது மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மசாலா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து இந்த மசாலா தான், நம்ம அரைக்கிற ஃப்ரெஷ் மசாலா தான் ரொம்ப சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்க போகுது. ஸோ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மசாலாவை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10லேருந்து 11 கேஷ்யூ எடுத்துக்கோங்க. இதை நல்லா கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நாம் ஒரு பேனில் ஆயில் போட்டு bayleaf, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டுட்டு ஆனியன் வந்து நான் இன்றைக்கி 1 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் ஆனியன் வந்து 1 நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் போட்டுங்க. போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் கேஷ்யூ பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதை குக் பண்ண விடுங்க. நல்லா குக் ஆகணும். இந்த பச்சை ஸ்மெல் போகிற மட்டும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க, சால்ட் ஆட் பண்ணி. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நாம் மசாலா பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அப்படி திக்காக இருக்குது பாருங்கள் கிரேவி. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் மேலே. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் குக் பண்ணுங்கள். 5 to 6 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணுன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஹாஃப் குக் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு வேணுன்னா உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே ஹாஃப் குக் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அளவாக குக் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பன்னீர் எல்லாம் கடைசியாக குக் பண்ணக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் பன்னீர் நல்லா வெந்துருச்சு. கிரேவி பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ நாம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு.